தாத்தா. ம். வணக்கம் தாத்தா. வணக்கம் செல்வங்களே. ஆ, தாத்தா, ஏதாவது சொல்லுங்க தாத்தா. ஆ, பாருங்க, கடவுளுக்கு கடவுள் நமக்கு எவ்வளோ வரங்களை கொடுத்துருக்கிறார். அதில் ஒரு வாரம் எனக்கு மிகவும் பிடித்தது இருக்குது. என்னன்னா, பாருங்க, நம்ம வாழ்க்கையில் லைஃப்பில் எத்தனையோ சம்பவங்களை கடந்து வந்திருக்கிறோம். என்ன விசேஷம் என்றால், நான் பல விஷயங்களை பல காரியங்களை செய்திருக்கிறோம். பல சம்பவங்களை எல்லாம் அனுபவித்திருக்கிறோம். நாம் எத்தனையோ அனுபவங்களை பெற்றிருந்தோம். அவைகள் பலவற்றை நாம் மறந்து விட்டிருக்கிறோம். மறந்து விடவில்லை, நினைவில் வைத்து கொண்டு இல்லாமல் இருக்கிறோம். பாருங்கள், குறிப்பாக ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், நான் மைக்கோவில் வேலை செய்து கொண்டிருந்தேன். 40 வருடங்கள் அந்த கம்பெனியில், ஜெர்மன் கம்பெனி, மிகவும் சிறப்பான கம்பெனி. 40 வருடங்கள் நான் அந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்திருந்தேன். வயதான காரணத்தினால் ரிட்டையர்ட் ஆகிட்டு நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். அந்த 40 வருஷத்தில் எத்தனையோ அனுபவங்கள், எத்தனையோ நிகழ்ச்சிகள், எத்தனையோ சம்பவங்களை எல்லாம் நான் அனுபவித்து கொண்டு இருந்தேன். நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு 20 வருஷம் அதுக்கு மேலே ஆயிடுச்சு. 24 வருஷம் ஆகிப்போச்சு. நான் கம்ப்ளீட்டாக அந்த மைக்கோவில் இருந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் மறந்து விட்டு இருக்கிறேன். அவைகள் என்னுடைய நினைவிற்கே வரவில்லை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அதே போல் எத்தனையோ நிகழ்வுகள் வீடில் எத்தனையோ நிகழ்ச்சிகளாக நடந்தது. பழைய இதெல்லாம் என்னுடைய பெற்றோர்களெல்லாம் எங்களை விட்டு இறந்து போனார்கள். எத்தனையோ நிகழ்ச்சிகளாக நடந்தன. அவைகள் எல்லாவற்றையும் நான் மறந்துவிட்டு இப்போது நடைமுறையில் இருக்கிற விஷயங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், பழைய நினைவுகள் எல்லாவற்றையும் நினைவில் வைத்து கொண்டு இருந்தால் நம்மால் சமாளிக்க முடியாது. தலைபாரம் அதிகரித்து விட்டு இருக்கும். எல்லாத்தையும் தலையில் வச்சுன்னு நிம்மதியாக இருக்க முடியாது. நிகழ்காலத்தில் இருக்கிறத அனுபவிக்க முடியாது. அந்த மருதியை கடவுள் நமக்கு கொடுத்துக்கிறாரு. அது பெரிய வரப்பிரசாதம். நாம் மறந்து விடவில்லை. அதை பற்றி சிந்தித்தால், யோசித்தால் பழைய நினைவுகள் எல்லாம் நமது நினைவுக்கு வரும். ஆனால் கடவுள் அவைகளை எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வைத்து விட்டிருக்கிறார். அதை தான் சொல்லுகிறேன். அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அனைத்தையும் தலையில் வைத்து கொண்டிருந்தால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. கடந்ததாகவே போய்விட்டது. நிகழ்காலத்தில் இருப்பதை சந்தோஷமாக நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த சமயத்தில் பழைய நினைவுகள் எல்லாம் தலையில் இருந்தால் அதை பற்றி நம்ம எல்லாமே ஒரே சமயத்தில் தலையில்
வேலை செய்கிறதா நம்மால் எப்படி நிம்மதியாக இருந்திருக்க முடியும், அமைதியாக இருந்திருக்க முடியும்? அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அது கடவுள் நம் கொடுத்த வரங்களில் அது பெரிய வரம். அது பாருங்கள், அவசரம் ஏற்பட்டால் அதை பற்றி நாம் நினைத்தால், யோசித்தால் அவைகள் நினைவுக்கு வரும். அதுவரையில் அவைகள் கடந்ததாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்வது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எத்தனையோ விஷயங்கள் இல்லை நாம் மறந்துவிட்டு இருக்கிறோம். நமது பெற்றோர்கள், நம் உடன்பிறப்புகள், உறவுகள் நம்மை விட்டு சென்று விட்டு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் நமது நினைவில் வைத்து கொண்டிருந்தால் நம்மால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? நமக்கு இருக்கும் குழந்தைகளோடும், மனைவிகளோடும், இருக்கும் உறவுகளோடும் பழைய நினைவுகளை வைத்து கொண்டிருந்தால் இப்போது தற்சமயத்தில் இருக்கும் அனைத்து சம்பவங்களும் நாம் ரசிக்க முடியாது, நிம்மதியாக அனுபவிக்க முடியாது. அதனால பழையதையெல்லாம் கடவுள் நம் நினைவில் வைக்காமல் இருக்கிறார். தேவைப்பட்டால் அதை நினைவுக்கு கொண்டு வரலாம். அது நினைவுக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. நமது பெற்றோர்கள் இப்படி இருந்தார்களே, நாம் படிக்கும் பொழுது நம்மளால் இப்படியெல்லாம் இருந்தோமே, நம் சிறுபிள்ளையாக இருக்கும்போது பெற்றோர்கள் நம்மை இப்படி கவனித்து கொண்டிருந்தார்களே, நம்ம இப்பேற்பட்ட தொழிற்சாலையில் நாம் வேலை செய்து கொண்டிருந்தோமே, நமக்கு இப்பேற்பட்ட நண்பர்களெல்லாம் இருந்தார்களே, அப்படி என்று அவைகளெல்லாம் இப்போது நாம் யோசித்து கொண்டிருந்தால் இருப்பதை அனுபவிக்க முடியாது. பார்த்தீர்களா? நம்ம உண்மையிலேயே கடவுளுக்கு மிகவும் நன்றி செலுத்த வேண்டும். கண்டிப்பாக நான் சொல்வது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நாம் கடவுளுக்கு நன்றி செய்வோம். கடவுள் கடந்ததாகவே விட்டுவிடவில்லை. அவசரம் ஏற்பட்டால் அவர்களை அந்த சம்பவங்களை, நிகழ்ச்சிகளை நினைத்து பார்க்க முயற்சித்தால் அவைகள் அத்தனையும் நமது நினைவுக்கு வரும். இப்போது நினைத்து பாருங்கள், நமது பழைய விஷயங்களை நினைத்து பாருங்கள், அனைத்தையும் நமது நினைவுக்கு வருகிறது. யோசித்து பாருங்கள். பழைய சம்பவங்கள் எல்லாம் நினைவுக்கு வருகிறது. ஆனால் இப்போது நிலையாக நம்மிடம் குழப்பிக் கொண்டு இருக்கவில்லை. நிகழ்காலத்தை கடந்த காலத்தை நிகழ்காலத்தோடு சேர்த்து விட்டால் நிகழ்காலத்தை நாம் அனுபவிக்க முடியாது. ஓகே, கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். சரி செல்வங்களே, மற்ற விஷயத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.